ஸ்ரீ அவர் ராமனுடைய குணங்களை சில ஸ்லோகங்கள் தன்னை மறந்து பேசியிருக்கார். இங்க தாரவாக்கால ராம பரபலாமர்தி யுகாந்தாக்னிரிவோத்திதஹா நிவாசவிருக்ஷஸ்தாது ஆஹாபன்னானாம் பராகதிஹி ஆஹர்த்தானாம் சம்ஸ்ரயஸ்சைவ யசஸ்ச ஏகபாஜனம் ஞான விஞ்ஞான சம்பன்னः நிதேஷே நிரதः பிதுः தாதூனாமிவ சைலேந்திரः குணாநாமாகரோ மகான் தக்ஷமோ ந விரோதஸ்தே சஹதேன மகாத்மனः. ராம சாதுக்களுக்கெல்லாம் நிழல் கொடுக்கக்கூடிய பெரிய விருட்சத்தை போல நிவாச விருட்சஸ்தாதூனாம் ஆபத்கதர்களுக்கெல்லாம் அவன்தான் கதி, வேற கதி கிடையாது. ஆபன்னானாம் பராகதிஹி வெளியில சொல்லவும் முடியாமல் உள்ள வச்சு மெல்லவும் முடியாமல் இருக்கக்கூடிய துக்கத்துக்கு தான் ஆர்த்தின்னு பேரு. அப்படி ஆர்த்தர்களாக விற்கக்கூடியவர்களுக்கு அவன்தான் ஆசிரியம். ஆர்த்தானாம் சம்ஸ்ரயஸ்சைவ யசஸ்ச ஏகபாஜனம் சகல விதமான கீர்த்திக்கும் சத்தான யசத்துக்கு அவன் தான் இருப்பிடமா இருக்கா. ஞானங்கள் விஞ்ஞானம் எல்லாம் நிறைமிடமா இருக்கா. சகல சத்குணங்களும் ராமன் இருக்கு. எப்படி ஒரு சுரங்கத்திலேருந்து பலவிதமான தாதுக்கள்லாம் வருமோ அந்த மாதிரி தாதூனாமி வசைலேந்திரஹா எப்படி தாதுக்கள்லாம் மலையில இருக்குமோ அந்த மாதிரி குணாநாமா கரோ மகானி ஆகரகான்னு சொன்னாக்க சுரங்கம் மைன்னு சொல்றோமே அதான் ஆகரம். குணாநாமா கரோ மகானி அந்த ராமனோட உங்களுக்கு விரோதி பாவம் வேண்டாம். தக்ஷமோ ந விரோதஸ்தே சகதேன மகாத்மனா மகாத்மாவான ராமனோட உங்களுக்கு விரோதி பாவம் வேண்டாம்னு ஆழ்த்தாரு. இப்படி தார ஹிதமா சொல்ற வார்த்தை வாலி காதல ஏறலைன. ஏன்னா தெற்கிலேருந்து ஒத்தன் செம்பட்ட மயிறு தித்திப்பல்லு கோரமான ரூபம் சிவந்து வஸ்திரம் எம்மாட்டு வாகனம் பாசக்கயிறு எங்க ஊருக்கு வாவான்னு ஒருத்தன் அழைச்சுட்டு இருக்கான். இவனுக்கு ஹிதமான வாக்கியம் என்னமா ஏறுனாள். ததா துதாரா ஹிதமேவ வாக்கியம் தம் வாலினம் பத்யமிதம் பபாஷே நரோச்சதே தத் வசனம் ஹிதஸ்யாக காலாபிபன்னஸ்ய விநாசகாலி. வாலி பதில் சொல்றாள் தானைக்கு, ராமனை பத்தி நீ கவலைப்படாத, தர்மம் தெரிஞ்சவன் சீனன்று வரவாதவன், அவன் தப்பு பண்ண மாட்டான். ராமன் விஷயத்தால நீ ராமனை நினைச்சு என் விஷயத்தை நீ பயப்படாதே. தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச கதம் பாபம் கரிஷ்யதி நச கார்யோ விஷாதஸ்தே ராகவம் பிரதிமத்கிருதே. தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச கதம் பாபம் கரிஷ்யதி. இப்படி தாரத்தை சொல்லிவிட்டு யுத்தத்துக்கு வந்து விட்டாள் வாலி. மறுபடியும் தீவிரமான யுத்தம் நடக்கிறது. சுக்ரீவன் அடி வாங்கிட்டே இருக்கான், ரொம்ப ஆர்த்தனா இருக்கான். சுவாமி பார்த்துட்டே இருக்காள் பின்னாடில இருந்து. ததோ ராமோ மகா தேஜாஹ ஆர்த்தம் திருஷ்ட்வா ஹரீஸ்வரம் சரஞ்ச வீக்ஷதே வீதஹ வாலினோ வதகாரணாத். தன்னுடைய அம்பரா துணியில் இருக்கக்கூடிய சீரன் இருக்கக்கூடிய வானத்தை முள்ள பார்த்தாள். அந்த வானத்திற்கு தன்னுடைய கோதண்டத்தை தொடுக்கிறாள். இனிமேலும் சுக்ரீவனை நாம் அடி வாங்க விடப்படாது என்று சொல்லி பூரயாமாச தச்சாபம் காலச்சக்கரமிவந்தகா. காலச்சக்கரத்தை யமன் பிரயோகம் பண்ற மாதிரி அந்த பானத்திற்கு வாலி மேல பிரயோகம் பண்றாள். அந்த பானமானது நேர வாலியை கீழே வீழ்த்தித்து பெரிய வஜ்ராயுதத்தால வீழ்த்தப்பட்ட பர்வதத்தை போல, பெரிய கோடாலியால வெட்டப்பட்ட ஒரு பெரிய மரத்தை போல நிகிருத்த இவபாதபகா ததரேணாபிகதா ராமேண ரணகர்கஷா பபாத சகசாவாலி நிகிருத்த இவபாதபகா. சாதாரணமான வீரன் இல்லை வாலி. ராமேண ரணகர்கஷா போர்க்களத்தில் அவனுக்கு எதிர்த்தாப்புல ஈடு கொடுக்கக்கூடிய வீரன் ஒருத்தன் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ரணகர்கஷகா. இந்த ரணகர்கஷகான்னு உடனே ஞாபகம் வருது. 2 பேரை சொல்லியிருக்காள் வால்மீகி. வாலியை சொன்னாள். அதே மாதிரி இந்திரஜித்தை சொல்லியிருக்காள். ராவணிகி ரணகர்கஷகா அப்படின்னு இந்திரஜித்தை சொல்றாள். எதிர்த்தாப்புல நிற்க முடியாது. அப்பேற்பட்ட வாலி கீழே வீழ்த்தப்பட்டு விழுந்தானே தவிர அவனுடைய உயிர் பிரியலையாம். தன் பிதாவா இருக்கக்கூடிய இந்திரன் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்வர்ணஹாரம் கழுத்தில் இருக்கு. அது
வாலியுடைய உயிரையும் ஸ்ரீயையும் அப்படியே சேர்த்து பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்கு. சக்கரதத்தா வரமாலா காஞ்சனி வஜ்ரபூஷிதா ததாரஹரி முக்கிய பிராணான் தேஜகா ஸ்ரீயஞ்சதக. வஜ்ரத்துடைய அடையாளத்தால அலங்காரம் செய்யப்பட்ட மாலையாமது வஜ்ரபூஷிதா. மார்புல பானம் தைச்சிருக்கு, கீழே விழுந்திருக்கா. ஒரு நிமிஷம் ஒன்னும் புரியல வாலிக்கு. யார் நம்மளை தாக்கியிருப்பார்? சுக்ரீவனை தவிர வேற யாரிடத்திலையும் விரோதம் கிடையாது. அதவா விரோதிகள் யாராவது இருந்தா கூட என்னை எதிர்த்து பானம் போடக்கூடிய துணிச்சல் யாருக்கும் கிடையாது. ராமன் ஒரு கால் பானம் போட்டிருப்பனும் அப்படின்னாக்க ராமனுக்கும் எனக்கும் பகை கிடையாது. அவன் என்னை எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பழைய காலத்து சம்பிரதாயம், எந்த வீரன் பானம் போட்டாலும் அவனுடைய பேரானது இந்த பானத்துல முதிரித்தமா இருக்கும். மார்பில் இருக்கக்கூடிய பானத்தை உருவி பார்த்தா யார் போட்டிருக்கக்கூடிய பானம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா உருவினா ரத்தம் பீரிட்டு வரும். ரத்தம் வந்தா பரவாயில்லை, யாரு பானம் போட்டிருக்காள் தெரியணும்னு உருவி பார்த்தா உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை இராமாயன்னூகு செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய உம்மைஷா உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை. உலகத்துக்கெல்லாம் இது மூலமந்திரமா இருக்குமோ? ஏன்னா விஷ்ணு ஆராதிக்கக்கூடிய பக்தர்களுக்கு அஷ்டாட்சரிக்கு மேற்பட்ட நாமா இல்லை, அதுக்கு மேல ஒரு மந்திரம் கிடையாது. சிவபக்தர்களுக்கு பஞ்சாட்சரிக்கு மேற்பட்ட ஒரு மந்திரம் கிடையாது. அந்த அஷ்டாட்சரியில உயிரா இருக்கக்கூடிய பரமசாரமா இருக்கக்கூடிய அக்ஷரம் தான் ரா. ராவ எடுத்துட்டேன்னா அஷ்டாட்சரியிலேருந்து அர்த்தமே மாறி போயிடும். பஞ்சாட்சரியில ரொம்ப உயிரா இருக்கக்கூடியது நமகால இருக்கக்கூடிய மாவா. மாவை எடுத்துட்டா அர்த்தம் மாறி போயிடும். அதனால இந்த ரெண்டு உயிர் எழுத்துக்களையும் எடுத்து ரா, அஷ்டாட்சரியிலேருந்து ஒரு ரா, பஞ்சாட்சரியிலேருந்து ஒரு மா, இது ரெண்டையும் எடுத்து மும்மைஷால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை. அந்த மந்திரத்தை ஒருத்தன் அனவரத்தம் ஜபம் பண்ணிட்டே இருந்தா தன்னையே அடிமையாக்கி கொடுத்துடுமே, பகவானையே அடிமையாக்கி கொடுக்குமா அந்த பக்தனுக்கு. தம்மையே தமர்க்கு நல்கும், ரொம்ப பெரிய நிலை. தம்மையே தமர்க்கு நல்கும்னா பகவான் அடிமையாக்கி கொடுக்கறது மாத்திரம் இல்ல, ஆத்மஸ்வரூபத்தையே பகவான் காட்டி கொடுத்துடுவார் அந்த பக்தனுக்கு. தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய வறுமை என்ற சிரமத்துக்கு பரலோகத்தில் இருக்கக்கூடிய சிரமம், எல்லா சிரமத்துக்கும் ஒரே மருந்து. இம்மையே வறுமை நோய்க்கும் மருந்தினை ராம 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 இராம என்னும் ராம என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டாக. ஒரு முறை தான் சொல்லிருக்கார் பாட்டுல, ராமாயணம் அவ்வளவுதான் இருக்கு பாட்டுல. ஆனா பகவன் நாமா வரும்போது அதை ஒரு 4 முறை சொல்லணும். அது நாமாவுக்கு இருக்கக்கூடிய ருச்சியோனும். ராமாயணம் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டார். பரமா மங்களகரமா இருக்கக்கூடிய நாமா செம்மை சேர் நாமம் தன்னை. அப்பேற்பட்ட நாமாவை பார்த்தால் ஆஹா, ராமனுடைய மானமா வீழ்த்திருக்கு. எந்த ராமன் தர்மம் தெரிஞ்சவன், நீதி தெரிஞ்சவன், நெறிமுறை தவறாதவன், ராமனால பயம் வராதுன்னு தார இடத்துல போய் மாரடிச்சு பேசிட்டு வந்தோமே, அந்த ராமநாமானம் போட்டிருக்காள், ஒன்னும் புரியலையே அப்படின்னு பானத்தை பார்த்த வாலி நிமிர்ந்து பார்த்தாள். எதிர்த்தாப்புல சுவாமி, மரத்துக்கு பின்னாடி இருந்த பிரபு வாலி கீழே விழுந்த உடனே சுவாமி வந்தாச்சு, எதிர்த்தாப்புல வந்தாச்சு. லக்ஷ்மணோட பக்கத்தில் இருக்கிறாள். தம் துஷ்டுவா ராகவம் வாலி லக்ஷ்மணஞ்ச மகாபலம் அப்ரவீத் பிரசுதம் வாக்கியம் பருஷம் தர்ம சங்கீதம். அப்படியே பானம் போய் தைச்சிருக்கக்கூடிய வேகத்தால பீரிட்டு மழையில இருந்த வெள்ளமாட்டமா வாலியுடைய வாக்கிலிருந்து புகார், ஒரு பெரிய புகார் பட்டியலே வருது. சுவாமியை பார்த்து அவன் பேசக்கூடிய வார்த்தை பருஷமான வார்த்தை, கடுமையான வார்த்தை. துன் நராதிபதி புத்திரகா பிரதிதா பிரியதர்சனகா குலீனகா சத்வசம்பன்னகா தேஜஸ்வி சரிதவிரதா பராங்முக வரம் கிருத்வா கோனு பிராப்த ஸ்வஜா குணா யதகம் யுத்த சம்ருத்தகா ஷரேண உரசிதாடிதகா ராம கருணவேதீச்ச
பிரஜானாஞ்ச இதேரதா சானுக்ரோஷோ மகோத்சாக சமயஜ்ஞः திருடவ்ரதः இது தே சர்வபூதானி கதயந்தி யசோபுவி தமசமः க்ஷமா தர்மः சத்யம் திருதிகி பராக்கிரமः பார்த்திவானாம் குணாராஜன் தண்டச்சாபி அபராதிஷு தான் குணான் சம்பிரதாரியாகம் அக்ரியம் சாபிஜனந்தவா நச்சத்வாம் ஜானே பாப சமாச்சாரம் திருநைகி கூபம் இவாவிருத்தம் விஷயேவா புரேவா தே யதா நாபகரோம்யகம் நச்சத்வாம் அவஜானேகம் கஸ்மான் மாம் ஹம்சி அகில்பிஷம் பலமூலாசினம் தாந்தம் வானரம் வனகோச்சரம் மாஞ்சிக அப்பிரதியுஜ்யந்தம் அந்நேன சமாகதம் சாமதானம் க்ஷமா தர்மः சத்யம் திதி பராக்கிரமோ பார்த்திமானாம் குணாராஜன் தண்டச்சாபி அபராதிஷு தும் நராதிபதே புத்திரः பிரதீத பிரியதர்சனः லிங்கமப்யஸ்தே ராஜன் திருஷ்யதே தர்மசங்கிதம் கः க்ஷத்ரியகுலே ஜாதः சுதவான் நஷ்டசம்சயः தர்மலிங்க பிரதிச்சன்னः क्रूरं कर्म சமாச்சரேத் விஷயவா புரேவா தே யதா நாபகரோம்யகம் பூமிகி ஹிரண்யம் ரூப்யம் ச விக்கிரகே காரணானி ச அத்ர கஸ்தே வனே லோபக மதீயேஷு பலேஷு வா வயம் வனச்சராராமா மிருகாः மூலபலாசனாः ஏஷா பிரகிருதிகி அஸ்மாகம் புருஷஸ்துவம் நரேஸ்வரः கிம் வக்ஷிசதாம் மத்தியே கிருத்வா கர்ம ஜுகுப்சிதம் ராஜः பிரம்மः கோப்னः சோரः பிராணிவதேரதः நாஸ்திகः பரிவேத்யா ச சர்வே நிரேகாமினः சூச்சகஸ்ச கதர்யஸ்ய மித்ரக்னோ குருதல்பகः லோகம் பாபாத்மனாமேதே கச்சந்தி அத்ர ந சம்சயः அவக்ஷ்யாச்ச மாம்சானி त्वद्विदेगी धर्मचारिभिः पंचपंचनका वक्ष्याः ब्रह्मक्षत्रेण राघव शल्यकः श्वाविदो गोदा शशः कूर्मस्य पंचमः चर्म च अस्ति च मे राजन् न स्पृशन्ति मनीषिणः त्यक्त धर्माङ्कुशेनाहं निगतो रामहस्तिना मैथिली अहमेकान्न तव चानीतवान् भवेगे युक्तं यत् प्राप्नुयात् राज्यं सुग्रीवो स्वर्गते मयि क्षमं चेत भवता प्राप्तम उत्तरम साधु चिंत्यता நீ எப்பேற்பட்ட குலத்தில் வந்து பிறந்தவன் தசரதனுடைய குமாரனாக தர்மமும் ஒழுக்கமும் நீதியும் நெறியும் சத்தியமும் நேர்மையும் வடிவெடுத்தவர் என்று உலகங்கள்லாம் பேசுறதே தும் நராதிபதே புத்திரகா பிரதிதகா பிரதிதர்சனகா குலீனகா நல்ல குலத்தில் பிறந்தவன் நல்ல சத்துவம் நிரம்பினவன் தேஜஸ்வி நல்ல விரதங்களுக்கெல்லாம் அனுஷ்டானம் பண்ணவன் சரிதவிரதகா அப்படி இருக்கக்கூடிய நீ மறைஞ்சிருந்து நடிச்சு உனக்கு இதுல என்ன லாபம் கிடைச்சிட்டு பராண்முக வதங்கிருத்வா கோனு பிராப்தத்வயா குணகா எலகம் யுத்த சமர்த்தகா சரேன உரசிதானிதகா உன்னுடைய பெருமையும் உலகங்கள்லாம் நன்னா புறத்தியாருடைய துக்கம் என்ன புறத்தியாருடைய சோகம் என்னன்னு தெரிஞ்சின்றவன் ராம கருணவேதீச்ச அது மாத்திரமில்ல ராம கருணவேதீச்ச பிரஜானாஞ்ச ஹிதேரதா பிரஜைகளுடைய ஹிதத்திலேயே ஈடுபட்டிருக்கக்கூடியவன் சானுக்ரோஷகா ரொம்ப கருணையோடு இருக்கக்கூடியவன் கரிசனையோடு இருக்கக்கூடியவன் நல்ல காரியம் செய்யறதுக்கு ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கக்கூடியவன் மகோத்சாகா சமயஜ்ஞா எந்த காலத்தில் எந்த சமயத்தில் எந்த காரியத்தை செய்யணும்னு அந்த விவேகம் உடையவன் சமயஜ்யோ திடவிரதகா ஒரு பெரிய காரியத்தை மேற்கொண்டா கடைசி மட்டும் விடாமுயற்சியா பூர்த்தி பண்ணக்கூடிய திடவிரதன் இப்படி எல்லாம் உலகங்கள்லாம் உன்னை பத்தி பேசுறதே இதுவே சர்வபூதானி கதைகந்து யசோபுவி ஆனா நீ என்ன பண்ணிட்ட ரொம்ப பரம நீச்சமான காரியம் பண்ணிட்டீங்க ஒரு ராஜாவிடத்துல எந்தெந்த குணங்கள் இருக்கணும்னு உனக்கு தெரியுமா நான் சொல்றேன் கேளு தமஹா சமஹா க்ஷமோ தர்மஹா சத்தியம் திருதிகி பராக்கிரமஹா மனசு அடங்கி இருக்கணும் இந்திரியம் அடங்கி இருக்கணும் அவனுக்கு சத்தியம் இருக்கணும் தர்மம் இருக்கணும் திருதி இருக்கணும் பராக்கிரமம் இருக்கணும் யாரு ஒழுங்கா இருக்காளோ அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறது தப்பான மார்க்கத்தை போகக்கூடியவர்களை நிகிரகம் பண்ணுறது இதெல்லாம் ராஜாக்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மங்கள் ராஜவிருத்திகி அசங்கீர்ணா நிருபாகா காமவிருத்தகா தன் மனம் போன போக்கில் சுவேட்சையாக ராஜாக்கள் பிரவர்த்திக்க முடியாது அது மாத்திரம் இல்ல நகஸ்ட வினிகஸ்டோபோ நிகிரகானுகிரகாமபி நயம் வினிகம் எல்லாம் ராஜாக்கள்கிட்ட இருக்கணும் அந்த குணங்கள் எல்லாம் எங்கிட்ட இருக்கு தான் குணான் சம்பிரதாரியாக அக்ரிஞ்சாபிஜனந்தவா ஆனா நீயோ ராஜகுலத்துல வந்து பிறந்திருக்கக்கூடிய நீ இப்படி பரம கிருத்தியமான காரியத்தை பண்ணிட்டியே தெரியல ஏமாந்து போயிட்டேன் ஜானே பாப சமாச்சாரம் திருநைகி கூபம் இவாவிரதம் பூர்வ ஸ்லோகத்தில் இருக்கு நாங்கிற வார்த்தை சேர்ந்து இருக்கு நஜானேன்னு அர்த்தம் பண்ணணும் திருநைகி கூபம் இவாவிரதம் ஒரு கிணறு என்று தெரியாமல் மேல இருக்கக்கூடிய புல்ல பார்த்து ஏமாந்து போய் சமபூமி என்று நினைச்சு கால் எடுத்து வச்சுட்டேன்
காலை வச்சப்புறம் தான் கணக்குள்ள பாழுங்கணத்துக்குள்ள விழுந்திருக்கேன்னு அப்புறமா தான் தெரிகிறது. அப்படி தர்மம் என்ற ஒரு போர்வையை போத்து உள்ள இருக்கக்கூடிய பாழுங்கணத்தை மறைச்சு வச்சுட்டு இருக்கக்கூடியவனா இருக்கியே, உனக்கும் எனக்கும் விரோதி பாவத்துக்கு என்ன காரணம் வந்துவிட்டு? சாதாரணமா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைன்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஏதாவது உனக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தம் ஏதாவது உண்டா? உன்னுடைய ராஜ்யத்தை நான் ஆக்கிரமணம் பண்ணேனா? உன் பத்தி மேல நான் கை வச்சேனா? இல்ல உன் சொத்துக்காக நான் ஆசைப்பட்டேனா? நான் வேற யாரோ ஒருத்தனோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு குற்றமும் செய்யாத என்ன இப்படி மறைஞ்சிருந்து அடிச்சியே? ராம ராஜகுலே ஜாதகா, நீ ராஜகுலத்துல பிறந்தியே, சுதவா நஷ்ட சம்சயா, நன்ன வேதங்களெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் கிரகிச்சவன், சந்தேகம் இல்லாமல் தர்மம் என்னன்னு தீர்மானமா தெரிந்து கொண்டவன். அப்படி இருக்கக்கூடிய நீ அபவ்யோ பவ்ய ரூபேன क्रूरम कर्म समाचरेत कहा क्षत्रिय कुले जातका सुतमा नष्ट संशयः धर्मलिंग प्रतिच्छन्नः क्रूरम कर्म समाचरेत தர்மம் என்ற ஒரு போர்வையை போத்திண்டு பரம ஆதார்மிகமான காரியத்தை ஒன்னை தவிர வேறு யாரு செய்வா? நீ செய்யக்கூடிய காரியம் நியாயமான காரியமா இது? நான் ராஜாக்களுக்கு இருக்க வேண்டிய குணங்கள்லாம் எங்கிட்ட இருக்கு. அது மாத்திரம் இல்லை, நாங்க அண்ணா தம்பிகள், நாங்கள்லாம் பிறப்பார குரங்குகள், ஏதோ காட்டில் கிடக்கக்கூடிய கிழங்களை சாப்பிட்டு இருக்கிறவா. பயம் மனசராக ராமா மிருகாக மூலபதாசனாக ஏஷா பிரகிருதி அஸ்மாகம், இது எங்கள் சுபாவம். இன்னைக்கு நாங்கள் அடிச்சுப்போம், நாளைக்கே சேர்ந்துக்கலாம். இதுல குறிக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் வந்தது? 14 வருஷம் வனவாசத்தை முடிச்சுட்டு திரும்பி போய் நீ அயோத்தியில போனா வசிஷ்டாதிகள்லாம் கேட்பாளே, ஒரு குற்றம் செய்யாத ஒரு குரங்கு தலைவனை வதம் பண்ணியராமா, அதுவும் மறைஞ்சிருந்து அடிச்சியே, ஏன் அடிச்சேன்னு கேட்டா என்ன பதில் சொல்ல போறே? கிம் வக்ஷதி சதாம் மத்திய கிருத்வா கர்ம ஜுகுப்சிதம். ராஜாவை வதம் பண்ணக்கூடியவன், பிராமண வதம் பண்ணக்கூடியவன், பசுவை வதம் பண்ணக்கூடியவன், அதே மாதிரி திருடன், பிராணிகளை ஹிம்சை பண்ணக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டவன், குருபத்னி இடத்துல விபரீதமா வழங்கக்கூடியவன், மித்திரனுக்கு துரோகம் பண்ணக்கூடியவன் திருடன், அதே மாதிரி சூசகன், காட்டி கொடுக்கக்கூடியவன், கடற்கனா இருக்கக்கூடிய கோழை, புறமுதுகு காட்டி போர்க்களத்திலிருந்து ஓடி வரக்கூடியவன், அதே மாதிரி நாஸ்திகன், தெய்வம் இல்லை பரலோகம் இல்லை மறுஜின்மா இல்லைன்னு சொல்லக்கூடியவன், பரிவேத்தானே அண்ணாவுக்கு விவாகமாவதற்கு முன்னாடி விவாகம் பண்ணிக்கக்கூடிய தம்பி, இவர்களுக்கெல்லாம் பாபலோகம் நரகமோகம்னு சொல்லிருக்கே. ராஜகா பிரம்மகா கோக்னகா சோரகா பிராணிபதேரதா சூச்சகஸ்ய கதர்யஸ்ய பிரம்மக்னோ குருதல்பகா நாஸ்திக பரிவேத்தாச்ச சர்வே நிர்யகாமினஹ லோகம் பாபாத்மனாமேதே கச்சந்தி அத்த நசம்சேகா. அப்படி இருக்கிற போது ராஜாவா இருக்கக்கூடிய என்ன அடிச்சு கீழ் வீழ்த்தினியே, என் மாம்சத்துக்காக, என் தோலுக்காக, என் எலும்புக்காக அடிச்சேன்னு சொன்னியா? உன்னை போல நல்ல குலத்துல பிறந்தவர்கள் எல்லாம் 5 விதமான மிருகங்கள், 5 ரகங்களோடு இருக்கக்கூடிய மிருகங்கள்ல 5 விதமான மிருகங்களுடைய மாம்சத்தை சாப்பிடுவதற்கு தானே சாஸ்திரம் இடம் கொடுத்திருக்கு. சரீரகா சுவாமிதோ கோதா சச கூர்மச்ச பஞ்சமகா, வானரத்துடைய மாம்சத்தை உங்களுக்கு ஆகாரமா விதிக்கலையே. உங்களை மாதிரி உச்ச குலத்தில் பிறந்தவர்கள் வானத்துடைய மாம்சத்தை தொடக்கூட மாட்டாளே. நஸ்பிருஷந்தி சர்மச்ச அஸ்தி மேராஜன் நஸ்பிருஷந்தி மனீஷனகா, என்னுடைய தோலையோ என்னுடைய அஸ்தியையோ எலும்பையோ தொட்டு கூட பார்க்க மாட்டாளே. இல்ல சீதை அடையணும் ஆசைக்காக சுக்ரீவனோடு நீ சக்கியம் செய்து கொண்டு சுக்ரீவனுடைய பிரீத்திக்காக என்ன விழித்தினேன்னு சொன்னா, சீதை அடையிறது ஒன்று உத்தேசம்னு சொன்னா, மாமேவ எதி பூர்வம் தம் எதத்தமச்சோதையா மைத்திரிய மகன் ஏகாநாதவஜானீத்தவான் பவேகே, எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதுமே சீதை அடையணும்னு சொன்னா, ஒரே நாள் ஒரு பகலுக்குள்ள சீதையை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துருப்பேனே. ராமன் என்ற பெரிய மதம் பிடிச்ச யானைய அடக்கிறதுக்கு ஒரு அங்குஷம் தேவை, தர்மம் என்ற அங்குஷம் தேவை. அந்த தர்மம் என்ற அங்குஷம் இல்லாமல் மதம் பிடிச்சு என்ன செய்யணும் தெரியாத நிலையில ராமன் என்ற யானையானது நடிச்சு கீழ்விழிச்சுட்டு தெக்க தர்மாங்குஷேனாகம் நிகதோ ராமஹஸ்தினா. உன்னால பதில் சொல்ல முடியுமா? இல்ல, நீ வாலிய கீழே வீழ்த்தவில்லை, தர்மத்தின் வேலிய கீழே வீழ்த்திவிட்ட. வாய்மையும் மரபும் காத்து மன்னுயின் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனேனி பரதன் முன் தோன்றினாயே, தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கன்றாமோ, தாய்மையும் அன்றி நட்பும் தர்மமும் தழுவி நின்றாய். நீ பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய பரதனுக்கு மூத்தவனா பிறந்தியே, மகாத்மாவா இருக்கக்கூடிய தசரதனுக்கு பிள்ளையா பிறந்தியே, அவன் சத்தியத்தையும் தர்மத்தையும் ரட்சிச்ச ராஜாவாச்சே. அப்பேற்பட்ட தசரதனுக்கு பிள்ளையா பிறந்து பரம தியாகியா இருக்கக்கூடிய பரதனுக்கு அண்ணாவா பிறந்து இப்ப ஒரு காரியத்தை நீ செய்யலாமா? இல்ல, ஒலிகடல் உலகம் தன்னில் ஊர்தர் குரங்கின் மாடே கரியது காலம் பறந்ததோ கருணை வள்ளால் வலிய மெலியவர் பாலரையோ ஒழுக்கமும் விழுப்பம் தானும் வலியவர் மெலிவு செய்தால் புகழன்றி
வசையும் உண்டோ? கலியுகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் குரங்குகள்கிட்ட மாத்திரம் தான் வந்து சேர்ந்து விட்டா. பெரியவா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவா பண்ணா குத்தம் இல்லை, என்ன மாதிரி நான் பண்ணாதான் குத்தமோ? மெலியவர் பாலதையோ ஒழுக்கமும் விழுப்பம் தானும் வலியவர் மெலிவு செய்தால் புகழன்றி வசையும் உண்டோ? இல்லை, யாரோ ஒரு அரக்க தலைவன் மொத்தம் உன்னுடைய பத்னியை தூக்கிட்டு போயிட்டாங்கிறதுக்காக குற்றம் செய்தவன் மொத்தம் அரக்க தலைவன், அதுக்காக குரங்கு தலைவனா இருக்கக்கூடிய என்ன வதம் பண்ணு உன் மனுநீதி சாஸ்திரமானது சொல்லிருக்கா? அரக்கரோர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறோர் குரக்கினத்து அரசை கொல்ல மனுநீதி கூறிற்றோ? இரக்கம் எங்கு குத்தாய் என்பால் எப்படி கண்டாயப்பா? பழக்கழிவு இது நீ பூண்டால் புகழை யார் பறிக்கற்பாளர்? நீ அயோத்தியிலேருந்து கிளம்பும்போது ஆபரணத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டே தெரியும், ஆனா மனசுல இருக்கக்கூடிய ஈவிரக்கத்தையும் கைட்டு வச்சுட்டு வந்துட்டியா? இரக்கம் எங்கு குத்தாய் என்பால் எப்படி கண்டாயப்பா? பறக்கழிவு இது நீ பூண்டால் புகழை யார் பறிக்கற்பாளர்? அது மாத்திரமில்லை, கூட்டு ஒருவரும் வேண்டா கொற்றவா பெற்ற தாதை பூட்டிய செல்வம் அங்கே தம்பிக்கு கொழுந்து போந்து நாட்டொரு கருமம் செய்தாய், எம்பிக்கு வரசை நல்கி காட்டூர் கருமம் செய்தாய். கருமம் தான் இதன் மேல் உண்டோ? உங்க அப்பாட்டேந்து வர வேண்டிய ராஜ்யத்தை உன் தம்பியான பரதனுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் நாட்டை. அதனால நாட்டில் தம்பியா இருக்கக்கூடிய பரதன் ஆட்சி புரிகிறான்ங்கிறதுனால காட்டிலையும் எங்களுடைய ராஜ்யத்திலையும் தம்பிதான் ஆட்சி புரிய வேண்டும் என்று உலகம் முழுக்க இப்படி ஒரு நிகழ்ச்சிய நீ அப்படியே நிலைநாட்டணும் நினைச்சியா? நீ இருவர் போர் எதிரும் காலே, இருவரும் நல்லுற்றாரே, ஒருவர் மேல் ஒழிந்தின்று ஒருவர் மேல் மனுஷனை குழைய வாங்கி வாயம்பு மருமத்தெய்தல் தர்மமோ திருதொன்றாமோ தகுகிறது இன்னும் பக்கம். ரெண்டு பேர் யுத்தம் பண்ற போது ரெண்டு பேரும் துல்லியமான யோகியத்தோடு துல்லியமான பலத்தோடு இருக்கிற போது ஒருத்தர் மேல் மாத்திரம் கருணை கொண்டு வேற ஒருத்தர் மேல மறைஞ்சிருந்து பானத்தை தொடுத்து பிரயோகம் பண்ணது இது தர்மமா, நீதியா? வீரம் என்று விதி என்று மெய்மையின் வாரம் என்று நின் மண்ணினுக்கு என் உடல் பாரம் என்று பண்பழிந்து ஈரமன்றி இதன் செய்தவாரோ? நீ செய்திருக்கக்கூடிய காரியம் வீரமா? இல்ல இந்த ஒரே ஒரு குரங்கு வாலி என்ற குரங்குடைய சரீரமானது உன்னுடைய உடம்பு பூமிக்கு பாரமா போயிடுத்தா? பண்பில்லாமல் பருவி இல்லாமல் இப்படி காரியத்தை செஞ்சுட்டீங்க. செயலை செற்ற பகை தருவான் தெரிந்து அயலை பற்றி துணை அமைந்தாய் எனின் புயலை பற்றும பொங்கரி போக்கியோர் முயலை பற்றுவதன் முயற்சியோ? இல்லை, சீதை அடைகிறதுக்காக சுக்ரீவனோட சக்கியம் செய்து கொண்டேனா? ஒரு சிம்மத்துடைய சக்கியத்தை அடைய வேண்டிய இடத்துல சிம்மத்தை போல இருக்கக்கூடிய என்னை விட்டுட்டு ஒரு முயலை போல இருக்கக்கூடிய கையாலாகாதவனான சுக்ரீவனை போய் சகாயத்துக்கு அழிச்சிட்டியே. இல்ல, ஏற்கனவே சந்திரனுக்கு ஒரு களங்கம் இருக்கு, அந்த மாதிரி களங்கம் சூரியனுக்கு ஒன்றும் இல்லை. சூரியனுக்கு களங்கம் இல்லைங்கிற குறவாண்டா, அந்த களங்கத்தை நாம் ஏற்படுத்திடுவோம்னு சூரிய வம்சத்துக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரு காரியத்தை பண்ணியா? காரியற்ற நிறத்த களங்கம் ஒன்று பாரியற்ற மதிக்கு உளதாம் என சூரியன் மரபுக்கும் ஓர் தொன்மொழி ஆரியன் பிறந்தாக்கினியாமரோ? உன்னால பதில் சொல்ல முடியுமா? இல்ல, சீதையை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தன்மாற்றம் அடைஞ்ச நிலையில தன்னை மறந்த ஒரு பிரம்மபிடிச்ச நிலையில இப்படி செஞ்சுட்டியா? உன்னால பதில் சொல்ல முடியுமா? யோஜனை பண்ணு. க்ஷமம் சேத் பவதா பிராப்தம் உத்தரம் சாது சிந்ததா என்று வேகமா பொறுமை தள்ளக்கூடிய வாலிகை பார்த்து பகவான் கொஞ்சம் கூட நிதானத்தை இழக்காமல் பரம சாந்தமா இருந்து மந்தகாச வதனத்தோட தர்மமர்த்தஞ்சகாமம் சமயஞ்சாபி லௌகிகம் அவிஜ்ஞாயகதம் பால்யாது மகாமிகாத்ய விகர்கதே. தர்மம் என்ன, அர்த்தம் என்ன, காமம் என்ன, இதை பத்தி தெரிஞ்சுக்காம ஏதோ குழந்தைத்தனமா சிறுபிள்ளைத்தனமா என்ன பார்த்து பேசணும்னு நினைக்கிறீங்க. பெரியவா தர்மத்தை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவாழ்த்த போய் நீ கேட்டு தெரிஞ்சுக்கல. அபுருஷ்டுவா புத்தி சம்பன்னானி விருத்தான் ஆச்சாரிய சம்மதானி சௌமிய வானர சாபல்யாது மகாமிகாத்ய விகர்கதே துமாம் வக்தும் இகச்சதி. சுவாமி அடுத்த சர்க்கம் முழுக்க வாலி ஏன் வதம் பண்ணி காரணம் 18வது சர்க்கம் ஞாபகம் கிருஷ்ணா காண்டத்துல வாலி வத சமர்த்தனம்னு சொல்லியிருக்க. சுவாமி பல காரணங்கள் சொல்லியிருக்க, பின்னாடி வந்த வியாக்கியாதாக்கள் இன்னும் சில காரணங்கள் சொல்லியிருக்க. எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம் சங்கரமா. நீ தேசத்துக்கு துரோகம் பண்ணவன், உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உன் நாட்டில் வந்து நான் படையெடுத்தேனா, தேசத்துல வந்து ஆக்கிரமணம் பண்ணேனான்னு கேட்டானோ? இந்த உலகம் முழுக்க சமுத்திரம் தான் இல்லை, உலகம் முழுக்க இக்ஷுவாக்குள் ஆள வேண்டிய பூமின்னு பிரம்மதேவர் கொடுத்திருக்க. அந்த இக்ஷுவாக்கு வர்றது இப்ப பரதன் தான் தர்மாத்மாவா இருக்கக்கூடிய பரதன் தான் ராஜாவா இருந்து வரான். இக்ஷுவாக்கூனாம் இயம் பூமிகி
சசீல வனகானனா தாம்பாலயதி தர்மாத்மா பரதः சத்யவாக் ரிஜுஹு. சத்யசந்தன் நேர்மையா இருக்கக்கூடிய வரணும் ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கான். இந்த பூமி முழுக்க இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவாளுக்கு உரியது. அதுல நீ தனியா கிஷ்கிந்தேன் தனியா ஒரு ராஜ்யத்தை கிரியேட் பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் ட்ரை டு carve out an independent state out of an existing sovereign state. So it is treason against the state, high treason. அதுக்கு ஒரே ஒரு தண்டனை தான், மரண தண்டனை தான். தேச துரோகம். நீ இருக்கக்கூடிய ராஜ்யத்துல நீ புதுசா நான் இந்த தேசத்துக்கு நான் தான் ராஜா நீயா பிரிச்சுன்னு போகணும்னு நினைச்சேன்னா தேச துரோகம் இது. அது மாத்திரம் இல்ல, தேவ துரோகம். இது சுவாமி நேரடியா சொல்லல. பகவான் வாழ்நாள் எல்லாரையும் தனக்கு சகாயம் பண்ணுவதற்காக பூலோகத்துல கிஷ்கிந்தேல அவதாரம் பண்ண முடியாது சொன்னாள். அப்ப ஒவ்வொரு தேவன் ஒவ்வொரு ரூபத்துல வந்திருக்கா. இன்னொன்னா வாலி ரூபத்துல வந்த ராமாவதாரம் பண்ணக்கூடிய பகவானுக்கு அனுகூலமா இருக்கணும். இதுக்கு நேர் எதிர்ப்பதமா ராமன் எந்த ராவணனை வதம் பண்ணறதுக்காக வந்தாலோ அந்த ராவணனோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கான் வாலி. அவ ரெண்டு பேரும் எதை அடைஞ்சாலும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்க முடியா ஒரு ஒப்பந்தம். இது உத்தரகாண்டத்துல போய் சொல்லியிருக்க. அதனால ராவணனோட ஒப்பந்தம் பண்ணா என்னாச்சு? நீ தேவ காரியத்துக்கு துரோகம் பண்ணிவிட்ட. நீ இருக்க வேண்டிய கட்சியிலேருந்து வேற எதிர்கட்சிக்கு மாறி போயிட்ட. பிரகலாதனா இருக்கக்கூடியவன் பகவான ஸ்தோத்திரம் பண்ணாமல் நிந்தனை பண்ணாம என்ன பண்றது? டிராமாவில டக்கு அப்படியே திரையை இழுத்து இன்டரப்ஷன், இன்டரப்ஷன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியது. வேற யாராவது சப்ஸ்டிடியூட்டா ஒரு கேரக்டர் போட்டு டிராமா நடத்த வேண்டியது, அவ்வளவுதானே. அந்த மாதிரி இந்த டிவைன் டிராமாவில் நான் தான் இந்த டிராமாவை ஏற்பாடு பண்ணி எல்லாம் ஓவரால் பொறுப்பு முழுக்க எனக்கு தான். நீ உன்னுடைய பார்ட்லேருந்து வழுவி போனதுனால ஐ ஆம் ரீகாலிங் யூ ஃப்ரம் தி டிராமாட்டிக் ஸ்டேஜ். தேவ துரோகம் பண்ணதுனால வதம் பண்றேன். இல்ல இன்னொரு விஷயம், ராவணனோட இவன் ஒப்பந்தம் பண்ணலாங்கிற போது உன்னுடைய பத்னி இடத்துல நான் வந்து விபரீதமா பழகினேன்னு கேட்டான். எது கிடைச்சாலும் ஈக்குவலா பகிர்ந்துக்கிறதுன்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கா. ராவணன் சீதையை திருடி கொண்டு போயிருக்கான். By reason of the treaty, he is equally an accused. Vali also becomes accused. அதனால நீ ஏன் உன்னை வதம் பண்ணினா ரெண்டு காரணம். தேச துரோகம், தேவ துரோகம், அப்புறம் பித்ரு துரோகம். இந்திரன் தான் வாலியுடைய பிதா. அந்த இந்திரனை அவமானப்படுத்தி தேவலோகத்துல போய் ஜெயிச்சுட்டு வந்தான் இந்திரஜித்து. இந்திரன் ஜெயிச்சுட்டு வந்ததால்தான் அவனுக்கு இந்திரஜித்துன்னு பேரு. ஒரிஜினல் பேர் மேகநாதன் தான் அவனுக்கு பேரு. காரண பெயரால் தான் உலகத்துல அவனுக்கு ரொம்ப பிரசித்தி. அப்படி அந்த இந்திரனை அவமானப்படுத்தி ஜெயிச்ச இந்திரஜித்துடைய பிதாவான ராவணனோட போய் நீ கொலாவின்னு இருந்தேனா பித்ரு துரோகம் இல்லையா? அதனால வதம் பண்ணேன். அப்புறம் நாலாவது காரணம் என்னன்னாக்க, ராஜபிகி திருததண்டாஸ்து கிருத்வா பாபானி மானவாக நிர்மலாக ஸ்வர்கமயாந்தி சந்தஹ சுக்ருதினோ யதா சாசனாத்வா விமோக்ஷாத்வா ஸ்தேனஸ்தேயாத் விமுச்யதே ராஜா து அசாசன் பாபஸ்ய ததவாப்னோதி கில்பிஷம். ஒருத்தன் குத்தம் பண்ணி விட்டான்னா நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினா அவனை நல்லா பரிசீலனை பண்ணி விசாரிச்சு அவன் குற்றவாளியா இல்லையான்னு தகுந்த பிரமாணங்களால ஒரு முடிவுக்கு வரணும். குற்றவாளினா சட்ட பிரகாரம் அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ தண்டனை கொடுக்கணும். குற்றவாளி இல்லைன்னா he must be honorably exonerated. ரெண்டு தான். குற்றம் பண்ணலேன்னு தீர்மானத்துக்கு வந்து அவனை ரிலீஸ் பண்ணிவிட்டா சரி. குற்றம் பண்ணிருக்கான்னு சொன்னா அதுக்கு தண்டனை கொடுத்துட்டா அதுவும் சரி. குற்றம் பண்ணிருக்கான்னு சொல்லிவிட்டு தண்டனை கொடுக்காம விட்டா அந்த ராஜாவுக்கு தோஷம் வந்து சேரும். குற்றவாளியை தண்டிக்காமல் விடக்கூடிய ராஜாவுக்கு தோஷம் வந்து சேரும். அதனால நான் உன்னை வதம் பண்ணேன்னா நீ பண்ணிருக்கக்கூடிய குற்றத்துக்கு தண்டனை கொடுத்து உன்னையே சுத்தம் பண்றேன். ராஜாங்கத்தை தண்டனை ஒருத்தன் அனுபவிச்சுட்டானே ஆனால் ஒரு குற்றவாளி அவனுக்கு பரலோகத்துல போய் நரகத்துல போய் யாதனை இல்லை, அந்த குற்றத்துக்கு யாதனை இல்லை. இங்கேயே அதுக்கு பரிகாரம் தேடினுறான். ராஜபி திருததண்டாஸ்து கிருத்வா பாபானி மானவாக நிர்மலாக, அவன் மலமற்றவனாக சுத்தாத்மாவா போயிடுறான். சொர்க்கமாயாந்தி சந்தகா சுகிருதி நோகதா, புண்ணியம் பண்ண சாதுக்களை போல சொர்க்கலோகத்துக்கு போய் சேர்ந்துடுறான். நீ என்ன குத்தம் பண்ணிருக்கேன்னு கேட்கறியா? நீ ஆததாயி, மூத்த பிராதா, அதே மாதிரி அப்பா, வித்திய உபதேசம் பண்ணக்கூடிய குரு, இவ மூணு பேரையும் பிதஸ்தானத்தை சொல்லிருக்காள். ஜேஷ்டோ பிராதா பிதா செய்வ யஸ்ய வித்யாம் பிரயட்சதி த்ரயஸ்தே பிதரோக்ஞேயாக தர்மே வத்மனிவர்த்தினஹ. அதே மாதிரி எவீயானாத்மன புத்திரஹ
சிஷ்யச்சாபி குணோதிதः புத்திரவத்தே த்ரயச்சிந்த்யாः தர்மச்சேத் அத்ர காரணுஹு. தம்பி குணவானா இருக்கக்கூடிய சிஷ்யன் புத்திரன், இவா 3 பேரும் புத்திரஸ்தானம். சுக்ரீவன் உனக்கு தம்பி, அதனால புத்திரஸ்தானம். அந்த சுக்ரீவனுடைய பத்னியான ருமையிடத்துல நீ விபரீதமான எண்ணத்தோடு பழகிற. அஸ்யத்தும் தரமானஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனஹ ருமாயாம் வர்த்தசே காமாது ஸ்னுஷாயாம் பாஹாபகர்ம கிருதிஹி ஔரசீம் பகினீம் வாபி பார்யாம் வாபி அனுஜத்யயஹ பிரச்சரேத நரக்காமாது தஸ்ய பதஸ்மிருதஹ. கூட பிறந்த சகோதரியோ இல்ல தம்பியுடைய பத்னியோ ஔரசீம் பகினியும் வாபி